ப்ரோ என்ன ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இங்க சத்தத்தை பாருங்க ப்ரோ, கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன், வட சென்னை சார் நான் லீக் பண்ணிட்டேன். வட சென்னையோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ. வட சென்னை செதறிச்சு. தனுஷ்னா அந்த சைடு இங்க சிம்பு தான், எஸ்டிஆர் தான் தரமா இருக்குது. வட சென்னை செதறி விட்டா அங்க ஆளு அவ்வளவுதான். கன்ஃபார்ம் 1000 crore. லோகேஷ் அவர் நெல்சன் அவர்லாம் இல்ல, வெற்றிமாறன் தான். எஸ்டிஆருக்காகவே வரலாம் ப்ரோ. அந்த மாதிரி தூக்கி சொருகிறாரு ப்ரோமோல. வேற லெவல் வேற லெவல். 5 நிமிஷம் ப்ரோமோக்கே பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? படம் வந்தா பிளாஸ்ட் தான். நல்லா இருக்குல்ல. ஓ மாலஸ் பிளாஸ்ட் தலைவன் சூப்பர் தலைவர். பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பச்சாவா இருக்கு தெளிவா. வேற மாதிரி இருக்காரு எஸ்டிஆர். ஏய் சூப்பரா இருந்துச்சு. வட சென்னை யூனிவர்ஸ்லாம் படம் சூப்பரா இருக்கு. எஸ்டிஆர் தான் இமேஜ் எல்லாரும் எஸ்டிஆர். வட சென்னை மாதிரி தான் இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கு. ப்ரொமோக்கே எப்படின்னா படம்லாம் வந்து எப்படி வெற்றிமாறனும் சரி, அனிருத் பீஜம் அதிருது நான் செம்மையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தனுஷ் ரெஃபரன்ஸ் பக்கா இருக்கு. அவ்வளோதான் சொல்றேன். நாளைக்கு காலைல வரும் ப்ரோமோ, அவ்வளோதான். இது வந்துட்டு டியூடு தீபாவளியில வைசன் தீபாவளியில எஸ்டிஆர் தீபாவளி, இது அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ண விட 100 மடங்கு படம் வந்து வேற லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரோமோ கிடையாது, இதே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காரு. எஸ்டிஆர் தான். தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு எனக்கு. அந்த அளவுக்கு தலைவன் வேற லெவல் தரமா கீஸ்டர். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நல்லா இருந்துச்சு. செமையா இருக்குண்ணா. வேற மாதிரி. அடுத்து படம் வர சொல்ல வேற மாதிரி தான். வேற லெவலு. ரத்த கலரியா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆரோட லுக்கு பயங்கரமா இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோமோவே பயங்கரமா இருக்கு. எஸ்டிஆர் வந்து வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. பிஜிஎம்மும் நல்லா செட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டைலாக்ஸ்லாம் அந்த வடசென்னை ஸ்லாங்ல கொண்டு வந்திருக்காங்க. வடசென்னையோட இதுலேருந்து ஸ்டோரியிலேருந்து கொண்டு வர மாதிரி லிங்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது. எஸ்டிஆரோட புது லுக் செம்மையாக இருக்குது. 50 ரூபா குத்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு படம். எல்லாரும் வாங்க வந்து பாருங்க. வட சென்னை வேற லெவல். ஐயோ பிளாஸ்ட் 2026 ப்ரோ மஜா ப்ரோ. வட சென்னையோட மஜா ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர். நான் ஒருத்தனா வட சென்னையில் வருது மிரட்டி விட்டுக்கிறாரு. வரும் சிலம்பரசன் பேக். அவ்வளவுதான். லாஸ்ட்னா சூப்பர். வேற லெவல் தலைவா. வேற லெவல். வேற லெவல் ப்ரோ. பக்கா ப்ரோ. ப்ரோ பயங்கரமாக இருக்குது. வட சென்னையோட அந்த கதை தான்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. எஸ்டிஆர் வெறித்தனமாக இருக்காப்புல. எஸ்டிஆரை பார்த்து வேறு எதுவும் நாங்கள் பார்க்க தோணல. பயங்கரமாக வேற மாதிரி இருக்காரு. ரத்தம் சதை அந்த மாதிரி இருக்காரு. இந்த ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் வீடியோ பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வீட்டில் இருந்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. தளபதியை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனால் அது நடக்க முடியாத நிலைமைக்கு இப்போ நிற்கிறோம். ஏன்னா அவர் வேறு சைடு போயிட்டாரு, தளபதியும் அவர் வேறு சைடு போயிட்டாரு. டோட்டலாக அவங்க சினிமாலேருந்தே அவுட் ஆஃப் வேர்ல்டுன்ற மாதிரி போயிட்டாங்க. அடுத்து உள்ள ஜென்ரேஷன் தான் வரணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. பார்ப்போம். ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டாங்கன்னா ஸ்க்ரீனை கொளுத்துறோம், அவ்வளோதான். வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மஜா ப்ரோ. மஜா ப்ரோ. மஜா ப்ரோ. சூப்பர் இருந்துச்சு. சூப்பர். மஜா மஜா. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா. ஓ வெரி பயங்கரமா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான். படம் தேட்டருக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக போய் ப்ரோமோ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த காம்போலாம் வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தோம். வந்தோடனே செம்ம ஹாப்பி. படம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். எஸ்டிஆர் கம்பேக்னா கண்டிப்பாக இதான் பார்ப்போம் படத்தில். எஸ்டிஆர் கம்பேக் தான் வேற லெவல். நான் எஸ்டிஆர் கம்பேக். எஸ்டிஆருக்காக தான் வந்தோம். பையனை கூட்டு வந்திருக்கோம். 6 மாதம் தான் ஆகுது. தூக்கிட்டு கூட்டு வந்திருக்கோம். சிலம்பரசன் அன்பை போட வந்து சிம்பு நச்சியா இல்ல சிம்பு தான் படமே. தலைவன் வேற லெவலில் இருக்காப்புல. அதுவும் அனிருத் மியூசிக்கல்ல வந்து அவன் காம்போ ரொம்ப நாள் வெயிட்டிங் பண்ணது இப்போ வந்து தரமாக செஞ்சு விட்டுருக்காரு. இப்போ நாங்கள் திரும்பி போயிட்டு வரோம் ப்ரோ. நாங்கள் ஆமாம் திரும்பி போகிறோம். இது 3வது வாட்டி போயிட்டு வரோம். பயங்கரம் தெரிச்சிட்டானுங்க ஒன்னொன்னும். அணி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. அணி சூப்பராக பண்ணியிருக்காரு. மிரட்டிட்டாங்க. அனிருத் பக்கா. அவ்வளோதான். நான் படத்தை பார்த்தா பேர் தானே அரசனுக்கு வந்து அசுரன்னே வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நான் வேற லெவலு படம். அசுரன் வந்துருச்சு. ஆனால் அசுரனில் வந்து அவர் அசுரனெல்லாம் காட்டல, சாதாரணமாக தான் இருந்தார். நல்ல மனுஷன் தான். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு பிளட்டில் ஒரு ஷாட் வருது, தேட்டரே பிளாஸ்ட். நீங்கள் படம் வந்தோடனே பாருங்கள், வேற லெவலு. அவ்வளோதான். தொண்டையே போயிடுச்சு. கரெக்டாக வந்தான். தொண்டையாக போயிடுச்சு ஃபுல்லாக. ஒவ்வொரு சீனும் சிம்பு என்ட்ரி கொடுத்தது. அப்புறம் அப்படின்னா நெல்சன் வந்தார். அதெல்லாம் தரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அங்கே ஒரு வட சென்னைன்னு போட்டாங்க. அது சரியான பிளாஸ்ட். எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அசுரன் எடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு அசுரன்ற பேரை கண்டிப்பாக வச்சிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, அரசனும் குறைஞ்சதில்லை. சிலம்பு அரசனுக்கு அரசன் நல்லா இருக்கு. ஆனால் உள்ள கேரக்டர் பார்த்தா அசுரன் உண்மையிலே அந்த ஒரு பிளட்டு ஷேடில் யங் கேரக்டர் பார்க்குறோம். பயங்கரம். அனிருத் சொல்லணுமானா அனிருத் பிரிச்சிட்டார். என்ன ஒன்று சந்தோஷ் நாராயணன் இல்லை, பட் இருந்தாலும் அனிருத் போட்டார், அவ்வளோதான்.
ப்ரோமோ வந்து செம்மையாக கலக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும்போது பயங்கரமாக இருக்கும். ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்லேருந்து இந்த 5 நிமிஷம் இருக்குது தெரியுங்களா, அதுலேயே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரையும் ஒரு போர்ஷன் வரையும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பட் அதேதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்கோம்னா நம்ம தலைவனுக்காக தான். ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு தோண்டு போகக்கூடாது, நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ மெயினான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோமோவில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வழி தான் நம்ம தலைவனோட வழி தான் எல்லாமே. இதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டுமே போட்டு இந்த ப்ரோமோக்காக 3 நாள் கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சு எல்லா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படமும் நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும்.